அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் கிளாஸு செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் இண்டெக்ஸ் மட்டும்தான். இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா மறுபடியும் ஆப்ஷன் கிளாஸ் நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும். அடுத்த வருடம் தான் ஆப்ஷன் கிளாஸ். இடையில் ஒரு பொசிஷன் கிளாஸ் இருக்கும். ஆப்ஷன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும். இதோட லாஸ்ட். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ அத்தனையுமே என்னன்னா கணக்கு, மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம கொடுக்கணும். மார்க்கெட்டுங்கிறத மேக்ஸுங்கிறதா நம்மளுடைய தியரி. ஒரு இண்டிகேட்டரோ, பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே இருக்கு. அதை வைத்து நம்ம அதெல்லாம் சுத்தமாக நம்ம பார்க்க மாட்டோம், அணுகவும் மாட்டோம். ஓகேங்களா? மேக்ஸில் கணக்கில் நமக்கு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை எந்தெந்த வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், அந்த வேல்யூவை மட்டும்தான் எப்படி பார்க்கணும். இதில் ஃபால்ஸாக பிரேக் அவுட், சும்மா நம்மளோட ஃபால்ஸாக ஏமாற்றி மேலே இருக்கிற மாதிரி ட்ராப்பெல்லாம் வைப்பாங்க, கீழே இருக்கிற மாதிரி நம்மளோட ட்ராப் வைப்பாங்க. அதை எப்படி ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கணும் மேக்ஸ் அடிப்படையில் எல்லாமே மேக்ஸ் தான். ஒரு சார்ட் எப்படி பார்க்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. சும்மா ஏதோ மொத்தமாக போட்டு இந்த விலை இருந்தது, இந்த விலைக்கு மேலே இருந்தது பை பண்ண, அப்படி கிடையாது. அதுக்குள்ள இன்னைக்கு வந்து முக்கியமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீமியம் மூமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல செக் பண்ணிடுங்க. இன்னைக்கு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட, நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. அப்போ எக்ஸ்பைரியில எல்லாம் என்ன பண்ண பார்ப்பீங்க, இந்த 0 to 0 கால் எடுக்கிறேன்னு. நான் வந்து அதை சொல்லிக் கொடுக்கறதோட சரி, நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க. அது அதுபடி நடக்கும். அதுக்கான ரூல் என்னவோ அந்த ரூலை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மட்டும் என்னைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து வந்துடும் போயிடும் அப்படின்லாம் கெஸ்ஸே பண்ணாதீங்க. மேக்ஸ் என்ன சொல்லுது, அந்த 0 to 0 காலுக்கும் மேக்ஸ் என்ன சொல்லுது, ரூல் என்ன சொல்லுது, அதை பயன்படுத்துங்க. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் 25,000 கால் 45 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப்சைட். நல்லா பாருங்க, 45 ரூபாய்க்கு மேலே இவர் இருந்தாருன்னா நிஃப்டி அப்சைட். அதே 45 ரூபாய்க்கு கீழே இருந்தாருன்னா நிஃப்டி டவுன் சைட். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 45 ரூபாய்க்கு மேலே இருக்காரு. அப்போ இவர் இது வரைக்கும் போவார், ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு அவர் திரும்பறதுக்கு ட்ரை பண்ணுவார். திரும்பணும்னா கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே போயிட்டு இங்கே சஸ்டைன் ஆகிட்டு இங்கேருந்து மேலேயும் திரும்பலாம், அல்லது கீழே திரும்பலாம். அங்கே அதுக்கான வேல்யூஸ் இருக்கும், ரிஜெக்டட் வேல்யூஸ். அதுதான் ரிவர்சல் பாயிண்ட்ஸ். அதே போலதான் கீழே இருக்காருன்னா, கீழே இறங்கினாருன்னா அதுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கும். அங்க வந்து அவர் திரும்புவாரு, இதர் அதே பிரேக் பண்ணிட்டு கீழே போயிடலாம். அப்போ அந்த இடத்துல வரும்போது அங்க ஒரு சஸ்டைன், இங்க எப்படி இன்னைக்கு இப்ப நீங்க இந்த வேல்யூக்கு சஸ்டைன் சொன்னோமோ அது போல அந்த வேல்யூக்கு அங்க சஸ்டைன்ஸ் இருக்கும். அப்போ அதற்கு ஏற்றார் போல நம்ம வர்த்தகம் பண்ணணும். ஏதோ மொத்தமா போய் வர்த்தகம் பண்ணிட கூடாது. ஓகேங்களா? இவர் தான் இருக்காருன்னா இந்த சைக்கிளே வர்த்தகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து அவுட் ஆஃப் த மணில ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவன். ஆனா நான் கொடுக்கறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணில கொடுக்குறேன். கரெக்டுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட கிளாஸ் போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. டைம் ஆகும், அவ்வளவுதான். தாராளமா படிக்கலாம். இல்ல உங்க யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா மேத்ஸ் சார்ந்தது அவ்வளவா இருக்காது. அதுல எல்லாமே இந்த PE ரேஷியோ, இது PE ரேஷியோ மீன்ஸ் புக்கால் ரேஷியோ நான் சொல்றது. ஓகேங்களா? உடனே இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஃபண்டமெண்டல் போயிடாதீங்க. அந்த மாதிரி அப்புறம் ஆப்ஷன் OE அந்த இதை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த அதெல்லாம் வித்தின் செகண்ட்ல மாறக்கூடியது. ஓகேங்களா? மாறிக்கிட்டே இருக்கும் வித்தின் செகண்ட்ல. ஆப்ஷன் OE எல்லாம் ஒரு இடத்துல அதிகமா இருக்குன்னா அது வித்தின் செகண்ட்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணிட முடியும். ஆனா மேக்ஸ் அப்படி கிடையாது, மாற்ற முடியாது. அப்போ உங்களுடைய பார்வைகளை சிம்பிளா பாருங்க. மார்க்கெட்டுங்கிறது பெருசாலாம் கிடையாது, சிம்பிளா பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.